ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வவுனியா வீரபுரம் பாடசாலைக்கு அருகாமையில் 3.4 ஏக்கர் பேமிட் காணி விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த காணியில் என்ன இருக்குன்னு சொன்னால் 100 தென்னை மரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து 50 கமுகு மரமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குன்னும் சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து 2 தட்டு கிணறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் மேலதிகமாக 2 அறைகள் கட்டப்பட்டு கூரை மேலே கட்டப்படாமல் இருக்குன்னு சொல்லியும் விற்பனையாளர் சொல்லியிருக்காரு. இந்த காணி என்னத்துக்கு பயன்படும்னு சொன்னால் பண்ணைகள் செய்கிறதுக்கு மிகவும் பயன்படக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது கோழி வளர்ப்பு, இது அந்த விவசாயம் தொடர்பான வேலைகள் இந்த காணியை வேண்டி செய்து கொள்ள இயலும். நீங்கள் இந்த காணியை வேண்டுன்னு சொன்னால் நான் கண்டெக்ட் நம்பர் வீடியோவில் தரேன். நீங்கள் அவங்களோட டிரெக்டாகவே கண்டெக்ட் பண்ணி நீங்கள் இந்த காணியை வேண்டிக் கொள்ளலாம். காணிக்கு உரிமையாளர் கூறியிருக்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 லட்சம் என்று சொல்லி கூறியிருக்காங்க. நீங்கள் இந்த காணியை வேண்டுறீங்களன்னு சொன்னால் டிரெக்டாக நீங்கள் இந்த உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வேண்டிலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். மற்றும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற 100 தென்னை மரங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தென்னை மரங்களுக்கு கீழே நீங்கள் சில பயிர்கள் செய்து கொள்ளையிலும், மற்றது பண்ணைகள் அமைத்து கொள்ளையிலும், கோழி வளர்ப்பு, மற்றது நீங்கள் இதில் ஒரு பயிற்சியை ஈடுபடுத்தலாம். இப்போ மிளகாய் போன்ற சில பயிர்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நிறைய விதமான பயிர்களை செய்து கொள்ளுவாங்க. நீங்கள் அது சம்பந்தமாக அறிஞ்சு கொண்டு இந்த பயிற்சிகளில் ஆர்வமுடையவங்க இந்த காணியை வேண்டி நிறைய பயிர் செய்து கொள்ளலாம். நிறையவே இடவசதி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் 3.4 பரப்பு அந்த ஏக்கர்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாவற்கொடி அந்த மாதிரி நிறைய செய்திருக்காங்க. இப்போ வாழை மரம் அதெல்லாம் இருக்குது. நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. கமுக மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ கமுக மரத்தை சூம் போட்டு காட்டுறேன்னு பாருங்கள். கமுக மரம் இருக்குது. உங்களுக்கு பயன் பெறக்கூடிய மாதிரி தான் இந்த வாழை இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கிணறு இருக்குது. நீங்கள் தண்ணி வசதியும் இங்கே இருக்குது. பயிர் செய்கிறவங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இடத்தை வேண்டிட்டு நாங்கள் ஒரு ஓய்வு காலங்களில் இருக்கிற மாதிரி நினைச்சு இந்த சில காணிகளை வேண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க, ஆர்வம் உள்ளவங்க இந்த மாதிரி காணியை வேண்டலாம். நீங்கள் நல்லா இப்போ சுற்றி பார்க்கலாம். இதை நான் காட்டுறேன்னு பாருங்கள். இதில் பயிர் செஞ்சிருக்குது. மற்றது கச்சான் செய்யக்கூடிய ஒரு நிலப்பரப்பாகவும் காணப்படுது. இதுக்குள்ளே கச்சான் செய்யலாம்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் செஞ்சுருக்காங்க பயிற்சியை. மற்றது வாழை மரமெல்லாம் வச்சுருக்காங்க. வாழை மரமெல்லாம் காய்க்கக்கூடிய வாழை மரங்கள் எல்லாம் இருக்குது. தேங்காய் காய்க்கிற மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. கமுக மரமும் அதே போன்று காய்க்குது. பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்.